திரு ஜுபேர், பெரிய சவாலாக மாறிட்டு இருக்கா தாவேக அரசுக்கு. ஏற்கனவே மேட்டூர் அணை வழக்கமாக திறக்கப்படக்கூடிய தேதியில் திறக்கலை. இன்னைக்கு வரைக்கும் அதற்கான ஒரு முழு முயற்சி, ஒரு முனைப்பு காட்டாமல் இருக்கிறீங்கன்னு விமர்சனம் வருது. என்ன சொல்கிறீங்க? இல்லை, முதல்ல அவர் அங்கே போகிறது அப்படிங்கிறது அதுவே ஒரு விமர்சனமாக இருக்குது. எல்லா யுத்தங்களும் பேசி தான் தீர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு புதிய அரசாங்கம், புதியவர்கள் ஒரு புதிய முயற்சி எடுக்கிறாங்க. ஒரு முறை பேசி பார்ப்போம்னு. இப்போ ரெண்டு அரசாங்கம் நினைச்சாலுமே தண்ணியை திறந்து விட முடியாது. இன்றைக்கி ஆணையம் சொல்லக்கூடிய அந்த உத்தரவை மீறிட்டு தான் இருக்கு கர்நாடக அரசாங்கம், தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இப்பயும் அதே மாதிரியான நிலைமையில தான் இருக்கிறாங்க. இப்போ அவங்க வைக்கக்கூடிய வாதம் தான் ரொம்ப முக்கியமான வாதமாக இருக்குது. குடிதண்ணீர் தேவைக்காக கட்டப்போகிறோன்றாங்க. குடிதண்ணீர் தேவைக்காக கட்டப்போகிறோன்னு சொல்லிட்டு நம்ம கோர்ட்டுக்கே போனாலுமே அவங்க பக்கம் தான் சாதகமாக வரும். ஏன்னா உலக அளவில் குடிதண்ணீருக்கான பயன்பாட்டுக்கு எடுக்கிறப்ப அவங்களுக்கு சாதகமாக தான் வரும். அப்போ இது ரொம்ப முக்கியமான ஒரு சென்சிட்டிவான விஷயம் இருக்குது. இதை ரொம்ப உணர்ச்சி வசப்படாமல், அரசியல் மையப்படுத்தாமல், இதை நியூட்ரலாக தான் பார்க்க வேண்டியிருக்கு. உடனே என்ன தாவேக அரசாங்கம் என்ன செய்யலாம் அப்படின்னா, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி ஒரு சுமூகமான முடிவு எடுக்கணும். இதில் அதுவே ஒரு கேள்வி. இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணுங்கிறது ஏறக்குறைய சில வாரங்களா எல்லா கட்சி தலைவர்களும் எல்லா நேரத்திலும் கூட்டணி கட்சியில் இன்னைக்கு கூட இருக்க திருமாவளவன் ரொம்ப அழுத்தமா சொல்றாரு. ஏன் இப்ப நாளை கழிச்சு டி.கே. சிவகுமார் கூட்டுறாரு, ஏன் நம்மளால கூட்ட முடியல சொல்றேன். அது அந்த கூட்டணும், உடனே அந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இதை ஒரு நார்மலா இதை வச்சு பேசணும். இல்ல, ஏன் கூட்டல? அது எது தெரியல, அவங்க என்ன ஒரு ஐடியாவில் இருக்காங்கன்னு தெரியல. இந்த பிரச்சனையை அரசியலை தவிர்த்துட்டு தமிழ்நாட்டின் நலன் சார்ந்த பிரச்சனையை பார்க்கணும். நீங்க அது வாழ்வாதார பிரச்சனை. நிறைய பேர் இன்னைக்கு விவசாயம் பண்ணிட்டு ஒன்றும் அதை அறுவடை பண்ண முடியாம காத்து கிடக்காங்க, தண்ணீர் பாய்ச்ச முடியாம காத்து கிடக்காங்கன்னா அவங்க சொல்ற பாயிண்ட் ஆஃப் வியூல அங்க என்ன சொல்றாங்கன்னா, குடிதண்ணீர் தேவைக்காக நாங்க பண்றோம்ன்றாங்க. குடிதண்ணீர் தேவைங்கிற ஒரு டிமாண்டை வச்சுட்டாலே நீங்க அடுத்து போக முடியாது. அதுவும் ரொம்ப சென்சிட்டிவ் வைக்கிறாங்க. அதை தாண்டி இவர் போற விஷயத்தை இன்னைக்கு எல்லாரும் ஏன் போறாருன்னு கேள்வி கிண்டல், இவர் போய் வாங்கிட்டு வந்துருவாரா அப்படின்னு யாரு போனாலும் வாங்க முடியாது. ஏன்னா ஆணையம் பரிந்துரை பண்ணி அங்க தண்ணி விட மாட்டேங்கிறாங்க. போகணும் இல்ல, அது ஏன் போறாருங்கிறது தான் முக்கியமான விஷயம். இப்ப யாரு போனாலும் வாங்க முடியாது. ஒரு நட்புறவை ஏற்படுத்தக்கூடிய நட்புறவு இந்த விஷயத்துல எதுக்கு ஏற்படுத்தணும்? இப்படி ஒரு நட்புறவே வேண்டாமே. ஏன்னா இது நம்முடைய உரிமை சார்ந்த விஷயம் இல்ல. இந்த விஷயத்துக்கே இல்ல. இப்ப கர்நாடகாவிலையும் சார் சொன்ன மாதிரி நிறைய போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கன்னட அமைப்புகள்லாம். இப்ப தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க நிறைய பேர் அங்க இருக்கிறாங்க, கர்நாடகத்தை சேர்ந்தவங்க தமிழ்நாட்டில் இருக்காங்க. இது ஒரு பெரிய மோதல் போக்கு அண்டை மாநிலத்தில் வந்துடக்கூடாதுங்கிற ஒரு நட்பு ரீதியான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இது போய் உடனே கையெழுத்து போட்டு நாளைக்கு தண்ணி வந்துடும், நாளை கழிச்சு இது பண்ணிடுவாங்கன்னா 2 மாநில முதலமைச்சர் நினைச்சாலே தொக்க முடியாது. அங்க ஒரு பெரிய அரசியல் இருக்கு, பின்னாடி காங்கிரஸ் இருக்கு, அதுக்கு பின்னாடி பாஜக ஒரு அரசியல் பண்ணுது. பாஜக பார்லிமெண்ட்ல ஒன்னொரு மாதிரி பேசுது, இன்னைக்கு ஒரு மாதிரி பேசுது. இன்னைக்கு சுதா எம்பி பேசியிருக்காங்க, மயிலாடுதுறை எம்பி. அவங்களுக்கு என்ன சொல்றாங்க, இது ஆணையம் இதோடைய ஒப்புதல் இல்லாமல் அங்கே டேம் கட்ட முடியாதுன்றாங்க. முன்னால என்ன சொல்றாரு, மாநில அரசு ஒப்புதல் தேவையில்லை, கடைமடை மாநிலத்தினுடைய ஒப்புதல் தேவையில்லைங்கிறாரு. கர்நாடக அரசை முடிவு பிடிக்கும். அப்ப பாஜக இது ஒரு கேம் ஆடுது. இந்த அரசியல் தாவேகா காங்கிரஸ் அரசாங்கத்துக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்குறாங்க. நெருக்கடியை கொடுத்து என்ன பண்றாங்க, இங்க ஒரு அரசியலை பண்ணும். அங்க என்ன பண்றாங்க, கர்நாடகாவில் அவங்க எதிர்கட்சியா இருக்கிறாங்க. நீங்க அன்புமணி ராமதாஸ் பேசினார், ராகுல் காந்தி பேசுவாரா, நான் என்டிஏலேருந்து வந்துடுவேன், அதே தான் அங்க பண்றாங்க பாஜக. அதை வைத்து பேசுமா தமிழ்நாடு பாஜக பேசுமா? தமிழ்நாடு பாஜகவை சேர்ந்தவர்கள் நிலைப்பாடு என்ன? இல்லைங்க, அவங்க காவிரியில தண்ணி வரணும், தமிழ்நாட்டு பாஜக தமிழ்நாட்டு தமிழ்நாடு காங்கிரஸ்க்கு என்ன பண்றாங்க, அவங்களோட நிலைப்பாடு இங்க. அப்ப இதை தேசிய கட்சிகள் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. சரி, அங்க அரசியலை பாக்குறாங்க. அதை நம்ம இப்ப பண்ணா 2 கட்சியும் ஒண்ணுதான். காங்கிரஸும் அந்த நிலைப்பாடு தான் எடுக்குது, பிஜேபி அந்த நிலைப்பாடு தான் எடுக்குது. இப்ப விஜய் அங்க போறாரு அப்படிங்கிற ஒரு புதிய முயற்சி, புதியவர்கள் ஒரு நட்புறதோட ஒரு விஷயத்தை அணுகிறாரு, இந்த அளவு நடக்கும்னு நம்புறாங்க. சதி வலையில விடுகிற மாதிரி என்ன சதி இருக்கு இல்லங்க. இப்ப துரைமுருகன் சொல்றாரு, எம்ஜிஆர் காலத்துல போனாங்கன்னா அப்ப கோர்ட் தீர்ப்பு கிடையாது இல்லங்க. இல்ல, இப்ப எம்ஜிஆர் காலத்துல போனாங்கன்னா கோர்ட் தீர்ப்பு இல்லாத காலகட்டம். இன்னைக்கு கோர்ட்ல இருந்து உத்தரவுல இருந்து எல்லாம் நம்ம கையில இருக்கும்போது அங்க போனா ரொம்ப தப்பா போயிடும், நமக்கு பின்னடைவா போயிடும். என்ன பின்னடைவா போகுது? கையெழுத்து போட போறாரா, ஏதாவது அக்ரிமெண்ட் சைன் பண்ண போறாங்களா? ஒரு மாநில அண்டை மாநிலத்தினுடைய முதலமைச்சர் இன்னொரு மாநிலத்துக்கு நட்பு ரீதியா போறாரு. இது முன்னாடி இருந்த பல முதலமைச்சர்கள் போயிருக்காங்க, பல தலைவர்கள் போயிருக்காங்க. முல்லை பெரியார் இஷ்யூ இருக்கிறப்ப தமிழ்நாட்டை சேர்ந்த பல முதலமைச்சர்கள் அங்க போயிருக்கிறாங்க, பார்த்து இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்திருக்கு. இதை நம்ம அரசியலா பார்க்க வேண்டாம், ஒரு நட்பு ரீதியாக இந்த விஷயத்தை அணுகணும் அப்படின்னு தாவேக அரசாங்கம், விஜய் அவர்கள் முயற்சி பண்றாரு. இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத தாண்டி இது பாதகம் இருக்காது அப்படிங்கிறத மட்டும் சொல்லலாம். சரி, ஓகே. சுபேர், நிறைவா? இல்ல, இந்த பிரச்சனையை அரசியல் தாண்டி பார்க்க வேண்டிய ஒரு புது பிரச்சனை, நீண்ட நாள் பிரச்சனை. புதிதாக வந்திருக்க ஒரு அரசாங்கம் 50 நாள் 60 நாள்ல தீர்த்துரும் அப்படின்னு நினைச்சு எல்லா பாரத்தையும் தூக்கி அந்த தலைமையில வைக்கிறதே ஒரு தப்பு நான் நினைக்கிறேன். இப்போ இது ஒரு பொது பிரச்சனைக்கு தாவேக அரசாங்கமும் எல்லா கட்சிகளோடும் அழைத்து இது சுமூகமாக பேசி முடிவெடுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதை தாண்டி இன்னைக்கு நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு, ஆணையம் இருக்கு.
அதை தாண்டி இன்னைக்கு ஒரு முயற்சி எடுக்கிறாங்க, புதுசா வந்திருக்கிறவங்க ஒரு முயற்சி. இதுவே ஒரு நெருக்கடியா மாறுதாங்க. இப்ப டி.கே. சிவகுமார் ஞாயிற்றுக்கிழமை அவர் வீட்டுல அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறாரு, இங்க கூட்டல. இவர் போறதுக்கு கடுமையான எதிர்ப்பு நடக்குது. ஒருவேளை போயிட்டு வந்து ஒன்றும் நடக்கலன்னா இப்ப தாவேகாவுக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் நெருக்கடி குறிப்பா கூட்டணி கட்சிகள் மூலமாவே வந்துகிட்டு இருக்கா. ரொம்ப தடுமாறக்கூடிய ஒரு நிலை இருக்கா இந்த விவகாரத்தில்? தடுமாற்றம் இல்ல, ஒரு முயற்சி பண்றாங்க, ஒரு புதிய முயற்சி, அவ்வளவுதான். முயற்சியை நான் சொல்லலைங்க. அனைத்து கட்சி கூட்டம் அனைத்து கட்சி கூட்டம் இப்ப நான் ஒரு 4-5 சொல்றேன்ல, அதை வச்சு கேட்கிறேன். அனைத்து கட்சி கூட்டம் எனக்கு தெரிஞ்சு போறதுக்கு முன்னாடி கூட நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நாளைக்கு கூட அறிவிப்பு வரலாம், பேசலாம், வாய்ப்புகள் இருக்கு. அதை தாண்டி போயிட்டு வந்து உடனே தண்ணி ஒரு கையோட திறந்து விட்டுருவாங்கிறதெல்லாம் நடக்காத காரியங்கிறது எல்லாருக்கும் தெரியும். கர்நாடக அரசாங்கத்துக்கும் தெரியும், இங்கேயும் தெரியும். இப்போ போகிறது ஒரு நட்பு ரீதியான ஒரு உறவு, அப்படியே புதுப்பிச்சுக்கலாம். எங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே அங்கே திருவள்ளுவர் சிலை திறந்தோம், இங்கே சிலை திறந்தோம் இல்லையா, அந்த மாதிரி நட்பு ரீதியாக அண்டை மாநிலத்தோட ஒரு சுமூகமான உறவை பேணி காக்கணும் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பு தான் அது. இதனால பெரிய மாற்றம் வந்துடும், தண்ணி திறந்துருவாங்க, பிரச்சனை தீர்ந்துரும் கிடையாது. இது ஒரு முயற்சி எடுத்து பார்க்குறாங்க, ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது தெரியாது. அது ஏன் இன்னும் அதிகாரப்பூர்வமாக கூட வராமல் இருக்குது சுபே? அவங்க ஒன்றும் அஃபிஷியலாக இன்னைக்கு போகணும்னு முடிவு பண்ணாமல் இருக்கலாம், 1000 வேலைகள் இருக்கலாம். இன்னைக்கு போகலாம், நாளைக்கு போகலாம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி அமைச்சர் வினோத் சொல்லிட்டாரு, அடுத்த 2 நாள்ல ஒரு அமைச்சர் இல்லங்கிற மாத்திக்கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் அங்க வந்து எல்லா ஏற்பாடும் நடந்துகிட்டு இருக்கு. இல்ல இது ஒரு கேள்வியா இருக்குல்ல, ஒண்ணு இல்ல, ஒரு பத்திரிகையாளராகவே சொல்லுங்களேன், ஒரு தகவலாவே எல்லாம் வெளிவந்துகிட்டு இருக்கு. ஏன் உறுதி நீங்க தகவலா சொல்லிட்டு போக முடியாது, தகவலாவும் சொல்லிட்டு போறோம். முதலமைச்சர் போறாங்கன்னா ஆல்ரெடி அது எல்லா புரோட்டோகால் பிரகாரம் தான் போக முடியும். ஒன்னு அவங்க போறதுக்கான திட்டத்தை அவனை வகுக்காம இருக்கலாம். அநேகமா இன்னைக்கு நாளைக்கு போறதுக்கான திட்டம் வகுக்காம இருக்கலாம். இன்னைக்கு நாளைக்கே போற மாதிரி இருந்தா அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துற போதால் மறைச்சுதான் போக முடியாது. எப்படி மறைச்சு போக முடியும்? மறைச்சு போறதுன்னு சொல்ல, ஏன் அந்த உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் வராம இருக்கிறதுல என்ன தடுமாற்றம்? தடுமாற்றம்லாம் ஒண்ணும் இல்ல, அவங்க அலுவல் ரீதியாக வேற ஏதாவது வேலையா இருந்திருக்கலாம், இன்னைக்கு நாளைக்கு போலாங்கிற மாதிரியான ப்ரோகிராம் ஷெட்யூல் பண்ணிருக்கலாம். வேற ஒண்ணும் இருக்கு, வேற என்ன இருக்க போகுது? நம்ம பார்க்கலாம் காவிரி வாரத்துல என்ன